நான் இப்படி நிக்கிறேங்க நடு ரோட்ல. இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? சீக்கிரம் வாங்கடா. டேய் பைத்தியங்களா, சக்கரை போட்டீங்கடா. ஓ மை காட். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் ஃபாலோவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கும்பே வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க போயிருந்தோம். ஸோ பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே எங்கேயா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்ற வழியில் வந்து பண்ணால் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் பார்த்தவங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு இந்த இடம். சரி இங்கேயே வந்து பண்ணால் சமைச்சிடலான்னு சொல்லி நாங்கள் அங்கே சமைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் குட்டி குட்டியாக மலைத்தூரெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு தகர ஷீட்டு, ஒரு கால்வாசி வேலை பண்ண ஒரு தகர ஷீட்டு இது இருந்துச்சு. சரி இங்கேயே வந்து பார்த்துட்டேன் நம்மளோட கேம்பிங் பொருளெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது காற்றுக்கு பறந்துருச்சு போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே நம்ம கேம்பிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து பண்ணால் பாட்டு போட்டு செம்ம வைப் பண்ணிட்டு இருந்தோம். போகிறவங்க வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்தா எங்களையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லைங்க. உண்மையாகவே இந்த மாதிரிலாம் யாராவது நாங்கள் போகிற வழியில் ராஜா பகவத் மாரி இருக்க முடியுமா? ஆமாம், அது எவ்வளோ ராஜா பகவத் மாதிரி இருக்குடா உண்மையாக. டிடிஎஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கத்தி வந்து டம்மி கத்தி தான். பட் அது எவ்வளோ சீனாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி ராஜா சேர் மாதிரி இருக்குங்க. அப்படி வைடா ஒரே நிமிஷம் அப்படி சைடில் வையேன். ஏதோ அதோட சேரோட டிசைன் மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரிஜினல் கத்தி மாதிரி இருக்குது. பட் அது ஒரிஜினல் கத்தி இல்லை, அது ஒரு டம்மி கத்தி. சும்மா சீனுக்காக வாங்கி வச்சிருக்கோம். பட் இது வந்து ஒரு சேஃப்டிக்காக கூட வந்து பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆமாம் கட்டி வச்சிருக்க, காத்தடிக்கிறதுக்கு கீழே வந்தது. அதே மாதிரி வந்து பண்ண ஃபேன் போட்டு அடாடாடாடா செம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோங்க. பட் ஒரே ஒரு பிரச்சனை, யாருக்குன்னு பட்டுச்சோ தெரில. இங்கே பாருங்க நல்லா இருக்கா, திடீர்னு நல்லா ஓடிட்டு இருக்கும்போது ஃபேன் நின்றுச்சு. என்னடா நின்றுச்சுன்னு சொல்லி பிடுங்கும் போது இது கையோடு வந்துருச்சுங்க. அஜி சாப்பிட விட்டுருப்பாங்கறியா? ஆமாங்க, பின்ன நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, ஆக்சுவலி அன்னைக்கு நம்ம vlogல ரொம்ப குளிருதுங்கன்னு சொல்லியிருப்போம். ஃபோன் பண்ணி திட்டுறான், ஏன்டா நாங்கெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க உட்காந்துருக்கோம், குளிருதாடா உங்களுக்கு? உண்மையாவே குளிருதுங்க. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேன் இப்படி ஆயிடுச்சு. நைட் எப்படி 10 ஸ்டே பண்ணுவோன்னு தெரியல. கேஸும் வந்து பண்ண முடிய போகுதுங்க. இப்போ தேனு என்ன சமையல்? எப்படி சைனீஸ் டாடி நல்லா இருக்கா? சிங்கம் மங்கியோ இரு, இப்போ அவனோட டர்ன். இப்போ அவன் கோட்டா. அம்மா என்ன சமையல்? வெல்கம் டு தேன் மிட்டாய் சமையல். இன்னைக்கு என்ன வந்து செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன செஞ்சு வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். அது ஏன் டைலாக்னா? அப்புறம் பாத்தீங்கன்னா இது இருக்கு, பால் ஊத்தி அப்புறம் இது இருக்கு. பால் எப்படி பால் சாதம் தான் செய்ய போறோம். பால் எப்படி இன்னைக்கு வந்து பண்ண பால் சாதம், அதாவது பால் சோறு, அப்புறம் கேரட் பீன்ஸ் வித் முட்டை, அப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு டிஷ் செய்யணும். அது அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இந்த டிஷ் தான். எதனால வந்து பண்ணால் நான்வெஜ் இதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரலாம். இங்கே தாங்க மார்க்கெட்டு, நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இதுக்கே வந்து பண்ணால் கேஸ் விட்டு எரியுதுங்க. ஃப்ரெஷ்ஷான மாட்டுக்கிட்ட இருந்து கறந்த ஃப்ரெஷ்ஷான ஆரோக்கிய பால் இருக்கு. மாடு எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் அமுச்சு விட்டோம். அங்கே போயிடுச்சு. இப்பதான் கறந்து விட்டு அமிச்சா, அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிடுச்சா? இப்பதான் 10 கோழி இருந்துச்சு. கோழி இருந்தா முட்டை வாங்கி போட்டுக்கிறேன். சும்மா நினைச்சுக்கிறேன். என்ன இது மவனை போட்டுருவேன்டா. எங்க அப்ப அந்த நாய்கிட்ட இருந்து என்ன எடுத்த? கேட்கலையே என்ன என்ன சொன்னா? மாட்டுக்கிட்ட இருந்து தான் பால் கறந்தியா இல்ல கிருஷி மடியில இருந்து கறந்தியா? எல்லாம் காஞ்செல்லாம் சுத்தி நிக்கிறீங்க. என்னடா எல்லாம் காஞ்சி சுத்திட்டு இருக்கீங்களா? கடவுளே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீரியஸா காட்டியா சொல்றேன். அவ்வளோ அருமையா இருக்கும். இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாய் அப்புறம் நம்ம பார்த்தேன் ஃபேன்ஸுங்க நமக்கு. ஆக்சுவலி டிடிஎஃப் செம்ம வைபாக இருக்குங்க. என்ன வாழ்க்கை. ஆனால் என்ன இந்த இப்போ வந்து கண்ணு பட்டு இந்த ஃபேன் மட்டும் புகையாமல் இருந்துச்சுன்னா பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து கும்பே வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரிஸ்கியான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸு. அந்த ஒரு இடத்துலையே நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நானும் சைக்கோவும் பண்ணலான்ட்டு இருந்தோம். தேனும் கிறிஷும் வரமாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ஓவர் ரிஸ்கியாக இருக்கிறதுனால. இப்போ வந்து பசங்க வேறு வந்து பண்ண இங்கே ஏதோ தண்ணி இருக்கா, இங்கே போய் குளிக்க போகிறேங்கிறானுங்க. டேய் நம்ம போகிறதே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் தான். இது வந்து பாருங்கண்ணா வேற மாதிரி இருக்கும்னா, ஏன்னா இவ்வளோ அளவு தான் தண்ணி. அது எங்கேருந்து தெரியுமா? அந்த மொனிலேருந்து இந்த மொனை வரைக்கும் இருக்கு. வேணாண்டா, வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம்டா. டைம் ரொம்ப டிலே ஆகிடும்டா. சொன்னால் கேளுங்க. 10 நிமிஷம் வந்துடும். சரி அப்படின்னா ஒன்று பண்ணுங்க. இல்லை முடியாது. சாப்பிட்டுட்டு பொருளெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான். அப்படின்னா நான் அப்ரூவல் கொடுக்குறேன். எல்லாம் உள்ளே எடுத்து வெறுவையாக இருக்கும். அப்படியே ஆமாண்டா, அப்படியே போய் குளிச்சிடலாம்டா. ஆக்சுவலி நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ட்ரெக்கிங்லாம் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிவாசி ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டேங்க.
ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவைப்படும்ல. ஸோ வந்து ட்ரெக்கிங் அவ்வளோ நேரம் இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இந்த முடிவு எடுத்துட்டோம். இவனுங்க வேறு இப்போவே குளிக்க போகிறாங்க. நானுங்க எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்ல, குளிச்சுட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சிருப்பேன். வந்துகிட்டே இருக்குங்க கார், வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் இங்கே தேம்பிட்டே இருக்கான்னு ஒரே பார்வை தான். வரட்டா மாமே. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த ட்ரிப்பில் வந்து பண்ண எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்ல என்ன ஆசைண்ணா? அண்ணனுக்கு வந்து ஆசைனாலே டென்ட்டில் படுக்கணும், ஜாலியாக. அது ஓகேடா. இன்னொரு ஆசை, சாப்பாடு தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், டெய்லி வந்து சமைக்கிற சாப்பாடு ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சிடுறா. எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சு எக்ஸ்ட்ரா 4 பேத்துக்கு ஒரு நாளைக்கு 4 பேத்துக்கு மினிமம் வந்து பண்ண நாங்கள் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட பிரச்சனையே ஆமாங்க, இந்த கேஸ் ஸ்டவ்ல இது சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. ஆனால் தீர்றதுக்கு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல, கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகி கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. நம்ம பெரிய சிலிண்டர் எடுத்துட்டு வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். 4 kg எடுத்துன்னு வந்தால் நல்லா இருந்திருக்கும்ண்ணா. இன்னைக்கு நேற்று வந்து கேஸ் ஸ்டவ்ல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போது இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். நிறைய பேர் போயிட்டே இருக்காங்களேப்பா இந்த வழியில். என்னப்பா இருக்கு அப்படி? கும்பே வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் இத்தனை பேரும் போகிறாங்களா? என்னடா சொல்கிறீங்க? நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல. யாருமே தட்டா காட்டலையாடா? ஒரு பொண்ணு காட்டிட்டு போச்சு. பொண்ணு ஒன்று தம்பி பகுந்து விடுவேன். கரெக்டாக தான் போட்டேன். நீ வேற ஏதோ நினைப்பியே. வலிக்குதாடா? இல்ல சும்மா விளையாட்டுக்கு அடிக்கலாம்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல டிராபிக்கே ஆயிடுச்சுடா. டிடிஎஃப் சாப்பாடு ஃபுல்லா செஞ்சு முடிச்சாச்சுங்க. டேய் பைத்தியங்களா, சக்கரை போட்டீங்கடா. உப்பு போடக்கூடாதுண்ணா. ஏன்? பால் சாப்பாடுல பால் சாதனா உப்பு போட. டேய் உப்பு போட்டு தானே நான் அதெல்லாம் சாப்பிடுவேன். உப்பு போட்டுதான் வருது, யாருமே போட மாட்டாங்க உப்பு. டேய் உப்பு போட்டுட்டீங்கடா. உப்பு போட்டத இப்படி காரணம் சொல்றீங்களேடா? சக்கரைனா சக்கரை போட்டீங்கடா. உப்பு தானே போடணும். எனக்கு இப்ப உப்பு போட்டுட்டாங்கடா. ஏய் என்னடா ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடா? டேய் நீ எப்படி சாப்பிடுற? நான் எதனா வழிமுறையா அதுதானா? நல்லா இருக்கா? நீங்க சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு பால் ஊத்தி உப்பு ஊத்தி ஊத்தாங்க. பால் இருக்கா இல்லையா? பால்ல உப்பு சாப்பிடுற ஒரே ஆள் நீங்க தானே. பால்ல உப்பு போட்டு தானே சாப்பிடுவாங்க. பால் இருக்கா இல்லையாடா? அப்பா இப்பதானே நிம்மதியா இருக்கு. இத மத்தியானத்துக்கு வச்சுக்கோ. மத்தியானத்துக்கா? டிஃபன் பாக்ஸ் நானே சாப்பிட முடியாது. மனுஷனுங்களாடா நீங்க? ஏய் அன்எக்ஸ்பெக்டடா. சீரியஸா இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்தது கிடையாதுடா. உப்பு போட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? அப்படியே ஏய் மத்தியான சாப்பாடு நான்லாம் சாப்பிட மாட்டேனா? சார் பாஸ்தா பீஸா தான் சாப்பிடுவீங்களோ? எனக்கு சாப்பாடே வேணாம். நான் கேரட் பீன்ஸ் சாப்பிட்டு வந்துப்பேனா? உப்பு எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு என்கிட்டயே என்னையா கேக்குற? சமையல்காரன் அவன். சமையல்காரன் தான். ஆக்சுவலி தம்பி 2 பேத்துக்கு ஆறுது இல்ல. இவர் இருந்து என்ன வந்து சொல்றான்னா, அண்ணே உட்கார்ந்தே தானே இருக்கான், ஒரு வேலை சரிண்ணே. அவனே ஒத்துக்கிட்டான். சாப்பாடு பசிக்குதுடா எனக்கு. ஒத்துக்கிறேன். ஆனா உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம். பாலே இனிப்பாதான் இருக்கும், அதுல சக்கரை இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணி. என்னடா சொல்றா டிடிஎஃப்? நீங்க பால் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உப்பு போட்டு தானே சாப்பிடுவீங்க. ஆனா எங்க ஊர்ல தான் நாங்க உப்பு போட்டு தான்ப்பா சாப்பிடுவோம். உங்க ஊர்ல எப்படின்னு தெரியலப்பா. நாங்க ராஜஸ்தான். நான் பால் சோறு இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். பால் சோறு இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். ஆமா, அண்ணன் கூட ஜாயின் பண்ற வரைக்கும் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அண்ணன் கூட சாப்பிட்டு பால் சாதம், முட்டை சாதம், புரோட்டீன்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கா. குடுறா உப்பை மட்டும் நீ கொடுத்துட்டு என்ன வேணா பேசுறான். ரொம்ப இப்போ இவ்வளவு நாள் மைக் போட்டே விளாக் பண்ணிட்டு இன்னைக்கு மைக் போட விளாக் பண்றதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. பழகிட்டேன் நான் மைக் போட்டு. அவன் அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கான், நான் பாட்டுக்கு பேசிட்டு போறேன். இப்படி உப்பு போடாம ஜஸ்ட் வந்து இந்த முட்டை கூட சேர்த்து சாப்பிடும் போதே அவ்வளவு ருசியா இருக்கு. நைட்டே கிளம்புறோம். இது டப்பா இங்க உப்பு டப்பா எங்க? அதான் நீங்க தனியா பேக்கிங் எல்லாம் பண்றீங்க. நம்ம சமைக்கிறது தான் சரி, உட்காந்து சமைக்கிறோம். உப்பு டப்பாவை காணுமே. உப்பு டப்பா எங்கடா? கிறிஷே நீ தானே எடுத்து வச்ச டப்பாவை, இருக்கிற டப்பாவை இங்கேதான் இருக்கு. அதுலதான் இருக்கும். A few moments later. எவ்வளவு பசி, வயிறார சாப்பிடலான்னு ஆசாசியா வந்தேன். பார்த்தா உப்பு இல்லாத சாப்பாடை கொடுத்துட்டானுங்க. என்னைக்குன்னா இது மாதிரி பண்ணிட்டு போனானா? என்னைக்கு அப்படி பண்ணதில்லை. ஆனா இன்னைக்கு நல்லா வெயிட்டா செஞ்சு விட்டேன். உப்பு மட்டும் இருந்தா வெயிட்டுடா. பிரியாணி வேணுமா? இது நான் பாயாசம். அச்சோ, உங்க ஊர்ல அப்படிதானே சாப்பிடுவாங்க. நான் எங்கண்ணா இன்னைக்கு தானே இதை சாப்பிடுறேன், பால் சோறு. ஆனா உங்க ஊர் சைட்ல இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். இல்லண்ணா எனக்கு தெரியாது. இது உங்க காலை சாப்பாடு, அது உங்க மத்தியான சாப்பாடு. கூட இருந்தோம்னா காலைல சாப்பாடு
எதுக்குடா ஷாம்பு தொட்டுக்கிறதுக்கா? சோற கண்டிஷன் பண்றதுக்கு. இது எதுக்கு நான் எடுத்துக்கணும் நீங்க வச்சிருக்கீங்க? என்னோட தானே. எந்த அது குளிக்கும் போது எதுக்கு எடுத்து போறீங்க? எதுக்கு எடுத்துன்னு போனா மீசை டிரைவ் பண்ணு. மீசை சேவன். ஓ மீசையா? அது ஒட்டுக்கா கொண்டு போய் மாடு நீ இப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அது திரும்பும். என்ன சாப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்கும். தயிர் சோறு. நான் கூட புல்ல மேய்ஞ்சாலும் நடுவுல காளான மேய வேண்டாம், நீங்களும் இருக்கீங்களே, போ தயிர் சாப்பாடு சாப்பிட்டு போ. அதாவது இன்னைக்கு வந்துட்டு மாட்டுக்கு சாப்பாடு வைக்க போறோம். மாடு சாப்பிடும்ண்ணா. ஒரு இலை வச்சு இலையில வைடா. ஒரு பிளேட்டே வைக்க போறியா? அப்ப அந்த பிளேட்டை அதுவே கழுவி மாட்டி சாப்பிட போறியா? என்னடா உள்ள ஏதோ சவுண்டு கேக்குது? டிகேஃப் உங்களுக்கு கேட்டுச்சு தானே? உள்ள ஏதோ சவுண்டு வந்துச்சுடா. உனக்கும் கேட்டுச்சாடா அந்த சவுண்டு? என்ன சவுண்டுன்னு தெரியல. எலி கிளி பூந்துருச்சா? டிடிஎஃப் இப்போ மேலே வந்து பார்த்தா இன்ஸ்டா 360 வேறு ஒரு வியூவில் வச்சுருக்கேன். ஏன்னா போன வாட்டி வச்ச வியூ அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. எடிட் பண்ணும்போது பார்த்தேன். அண்ட் வந்து எங்கே வாசம் அந்த 2 இருடா இன்ஸ்டா 360 இன்னும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன்டா. இருக்குடா பரவாயில்லையப்பா. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டா 360 மிரட்டி விட்டுருன்னு நினைக்கிறேன்டா இந்த வாட்டி. டிடிஎஃப் நம்மளோட தேன் மிட்டாயும் நம்மளோட சைக்கோ தம்பியும் வந்து பார்த்தா அங்கே குளிக்க போயிட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தா இன்ஸ்டா 360 வந்து பார்த்தா திடீர்னு ப்ளூ கலரில் வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா இது புது விதமாக காட்டுது. ஏதாவது ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டோமா? நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேங்க சைட்டில். அப்படியே ப்ளூ கலரில் வந்துச்சுங்க. சரி ஒரு வேளை வந்து ஏதாவது ஒரு சின்ன பக் போல. சரி வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்தா ப்ளூ கலரில் இருக்கு. அப்புறம் அது உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எங்கப்பா லெஃப்டா? முன்னாடி இந்த தண்ணியா? நான் வரும்போது எப்படிடா மிஸ் பண்ணேன்? சூப்பரா இருக்கேடா தண்ணி. ஆனா இங்க குளிக்க முடியாதுடா. குளிக்கலாம்டா, பட் இருந்தாலும் வாட்டர் ஃபால்ஸ்ல போய் ஃபுல்லா நினைக்கிற மாதிரி அந்த ஒரு சுகம் வராதுல்ல. நல்லா இருக்கும்ண்ணா. இது ரிவர்ஸ் போடும்போது தயவு செஞ்சு பார்த்து போடணும் டிடிஎஃப். ஏன்னா நேற்று மாதிரி ஆகிடும். கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். ஊருக்கு போகும்போது காரை வந்து ஒரு சின்ன கீரல் கூட போட மட்டும் போனோம். ஆனால் என்ன போகும்போது பின்னாடி இந்த டிக்கி மட்டும் பறந்துருச்சு. நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். டேய் யாரோ அவனுங்க. டேய் என்னடா தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ போய் குளிக்கணும். சும்மா லைட்டாக தண்ணி மட்டும் எடுத்து மேலே ஊற்றிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். நான் தலை குளிக்க போகிறது இல்லை, ஏன்னா இப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சிருக்கோம். பட் காஞ்சே போச்சுடா எண்ணெய். தலையிலேருந்து எண்ணெய் காஞ்சி போச்சு தானே? இருக்குண்ணா. இன்னும் இருக்கா? அதனால் வந்து பண்ணால் நான் அங்கே போய் தான் தலை குளிக்க போகிறேன். இங்கே சும்மா மட்டும் மேலே தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேங்க. லாக் பண்ணிட்டியாப்பா காரை? ரொம்ப அழகாக லாக் பண்ணியிருக்கேடா. இப்போ பண்ணுறா தப்பே இல்லைங்க. 4 வாட்டி செக் பண்ணுறதில்ல. சரி இதை மட்டும் செக் பண்ணி பார்த்து வந்துடு. போன விலாகில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் டிடிஎஃப். நம்ம ஒரு பியர் சோப் வச்சுருப்போம். அந்த பியர் சோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவோம். கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். டிடிஎஃப் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய சோப்பை வந்து, ஏன்னா சின்ன சோப்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி பெரிய சோப்பை எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லி. இதுக்கு அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தான் நான் இதை தம்பி இருந்துட்டு சொன்னால் அப்படிலாம் இல்லை. அன்றைக்கி தம்பி இருந்துட்டு சொன்னால் நான் அதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி லிக்விட் சோப், அதாவது இந்த மாதிரினா இந்த மாதிரிலாம் சொல்ல. ஸோ பாடி வாஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம்லண்ணா அப்படின்னா. சரிடா வாங்கலாண்டான்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி இவன் பேக்கை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நான் திறக்க ஹெல்ப் பண்ணேன். அப்போ பார்த்தா இந்த பாடி வாஷ் இருந்துச்சு. ஆமாண்டா நீ சொன்னது கரெக்டு தான், பாடி வாஷ் நம்மக்கிட்ட இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்கிட்டேங்க. பெருசு அன்றைக்கே நீ சொல்லியிருக்க வேணாமா, ஆனால் என்கிட்டயே பாடி வாஷ் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி. அந்த கத்தி எதுக்கு எடுத்து வந்தேன்? தெரியாம விட்டு வந்துட்டியா? அது நம்ம ட்ரக்கிங் கத்தி, மாசா ஒரு கத்தி இருக்கும் இல்லைங்க, அந்த. ஏண்டா நல்ல வேலை அந்த கத்தி எடுக்கலடா. டேய் அது பயங்கர ஷார்ப்புங்க. என்ன ஜில்லுன்னு இருக்கு. அம்பூலிலாம் இந்த மாதிரி தோட்டத்துக்கு நடுவுலேருந்து வந்து தானே வேட்டையாடும். ஆக்சுவலி டிடிஎஃப் நேற்று பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சரியான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தலையில் நினையாமல் எப்படி தான் குளிக்க முடியுமோ சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கேன் தண்ணி மாதிரி இருக்கா? குடிக்கிறதுக்கு சொல்றியா இல்லை எப்படி சொல்றீங்க? நீங்க குடிச்சு காட்டு. இரு குடி. வழிபாடு பண்ணிட்டு ஓகே அப்படி திரும்பி பாரு.
சென்னையில இந்த மாதிரி ஒரு ஆறு இல்லாம போயிடுச்சு. சூப்பரா இருக்கும். சூப்பரா இருந்திருக்கும்ல. குளிச்சுட்டு இருக்கலாம். தினமும் நீ இப்பெல்லாம் நினைச்சு பாடுறா, நம்ம தினமும் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கிறோம், டென்ட்ல தான் சாப்பிடுறோம், நல்லா இருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை. இயற்கையான ஒரு உலகம். நான் இவ்வளவு குளிக்க சொல்றேன். நான் கப்பு வாடா உள்ள வாடா குளிச்சு கடைசியா 3 நாள் கழிச்சு குளிக்கிறீங்கல்ல. நான் ஒரு நாள் தான் ஆகுது. லாஸ்டா பெட்ரோல் பங்க்ல குளிச்சாங்க. ஐஸ் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் காலைல ஏந்தோடனே பல்லு வளக்குவேன். இவனுங்களாம் அண்ணன் வளக்குவாரு, தேன் மிட்டாய் வளக்குவான். அவன் வளர்க்கவே மாட்டான். அதனால நான் காலையில ஏந்தோடனே பல்லு வளக்குவேன். ஐஸ் குளிக்கல ஒரு நாள் மட்டும் தான். ஆனா பங்க்ல குளிச்சேன். இது என்னது தம்பிங்க? அது என்னது? ஷாம்புவா? பாடி வாஷ் தான். ஆஹா நான் ஒரு சோப்பை கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அப்பெல்லாம் சொல்லாதவன் தானே நீ. அன்னைக்கு ஒன்று பண்ணாங்க. அன்னைக்கு கையில் சுத்தமாக காசே இல்லை, அதாவது ஹாட் கேஷா இல்லை. ஏதோ ஒரு எமர்ஜென்சி 20 ரூபா தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. தம்பிக்கிட்ட கேட்டேன், 20 ரூபா இருக்கான்னு கேட்டிருக்கு. அண்ணா காசே இல்லைண்ணா அப்படின்னா. அப்புறம் காசெல்லாம் கொடுத்தாச்சு, எப்படியோ வந்தாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒன்று அவனோட பொருள் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். எடுத்து ஏதோ பொருள் வச்சுருக்கும் போது ஒரு கத்தையா காசு இருக்குது கேட்டதுக்கு. ஆனா சேஞ்ச் இல்லைன்னு சொன்னா 500 ரூபாய் நோட்ஸா இருந்துச்சுண்ணா அப்படிங்கிறான். அதுவும் யாருக்கு கொடுத்த காசு? நான் கொடுத்த காசு தான். காலேஜ் போய் நல்லா படிச்சு பெரிய ஆளா வாடா அப்படின்னு. காலேஜ் போக மாட்டேன். காலேஜ் போகலையா? எப்படி படுத்திருக்க? பேக் போஸ்ட்ல கடல் கண்ணி திமிங்கிற மாதிரி ஏந்துக்கிறானே. திமிங்களா மூச்சு விடலாம்டா நம்ம. வேலை அங்க. அம்மா இப்படிதான் பிடிக்காதா? வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு வந்துரு. டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ் தம்பி வந்து ஒரு பொருள் எடுத்து வர போறான். டிடிஎஃப் நம்ம இந்த ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம். இது என்ன ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான தண்ணியிலலாம் வந்து பண்ண மூச்சு விட முடியாது. இது வந்து எவ்வளோ தூரம்? என்னடா 1 ஃபீட் இல்லை 1 ஃபீட்டில் 3 ஃபீட்டு எவ்வளோ சொன்ன மாதிரி ஞாபகம். ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் மூழ்குமோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஒரே நிமிஷத்தை பிடிச்சலாம் அப்படி இந்த கையில். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசைடா. இந்த முடிதான் ஒரு பிரச்சனையாக இருக்குதா? அப்படி இல்லை ஆப்போசிட்டில் வச்சு உறிஞ்சிட்டு இருக்கேடா. கேமரா உடனே போயிடுவாரு. டிடிஎஃப் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். லைட்டிங் எங்கேப்பா இருக்கு? இங்கே தானா? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டா. உள்ள என்னடா இவ்வளவு மீன் இருக்கு? ஓ மை காட் டிடிஎஃப், பயங்கர சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இரு நான் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வந்துடுறேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? டிடிஎஃப் சீரியஸா சொல்றேங்க, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டேய் இந்த இடத்துல மட்டும் எவ்வளவு மீன் நினைக்கிறடா? நம்ம சாதாரண கண்ணுக்கு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. உள்ள போய் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குடா. நீ போட்டு பாக்குறியா? ஒரே நிமிஷம், இன்னொரு நான் போயிடுறேன், அப்புறம் நீ போய் பாரு. எங்க உள்ள மீன்? ஒரு மீனுடா கல்லுல போய் மாட்டிக்கிச்சு. அந்த கல்லுல இருந்து அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிடிக்க போறது தப்பிச்சு ஓடிச்சு. அது துடிக்குதுடா, கத்துதுடா, அதெல்லாம் தெரியுதுடா தெளிவா. புரியல? மீன் பேசுதா?
Many hours later. டிடிஎஃப் ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம முன்னாடி போய் கிளம்புவோம், அப்போ தான் அவங்க வேகமாக வருவாங்கன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். கார் அன்லாக் பண்ணிட்டேன், துண்டெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். தெரியாமல் கொஞ்சம் வெளியே வரும்போது வந்து பண்ணேன், தெரியாமல் டோரை லைட்டாக லாக் பண்ணிட்டேன், சும்மா தள்ளிட்டேன். கார் வந்து உள்ளே தான் சாவி இருக்குது. கார் வந்து பார்த்தா லாக் ஆகிடுச்சு. ஸோ பசங்களை சவுண்டு போட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த அவங்க வந்துட்டுருக்காங்க பாருங்கள். திறக்கவே மாட்டேங்குது. டக்குன்னு மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. இத்தனைக்கும் கையில் வச்சத துண்டு எல்லாமே உள்ளே வச்சுட்டேன். நான் இப்படி நிற்கிறேங்க நடு ரோட்டில். இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இல்லை பசங்க வரட்டும், ஏதாவது பண்ணி ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், சும்மா நான் லைட்டாக தான் இப்படின்னு மூடிடுச்சுங்க. இந்த காரில் டிக்கி ஓப்பன் பண்ணியும் உள்ளே போக முடியாதுங்க. சாவி அழகாக உள்ளே இருக்குங்க. ரிங் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது அங்கே இருக்கு பாருங்க சாவி, அதுதான் சாவி. கார் லாக் ஆயிடுச்சுடா. நான் உள்ள சாவி வச்சுட்டு டவல்லாம் இது பண்ணிட்டு லைட்டாக வெளியே வந்து லைட்டாக தான் முடிச்சு. இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எதுவுமே அன்லாக் இல்லைடா. ஆஹா, எதுவுமே அன்லாக்ல இல்லை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. என்னடா பண்ணுற? நீளமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. இது நீளமா இருந்தா போதும். ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டீங்களா? ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டீங்கடா. இது நீளமா இருந்தா இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுடா. என்னடா பண்ணுறது? நான் இப்படி நிற்கிறேன்டா. இது சட்டையெல்லாம் எங்கண்ணா? எல்லாம் உள்ளே இருக்கு பத்திரமா. கடவுளே. ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம வந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்பி பார்த்தா அந்த ஆட்டோக்காரன்னு. நான் கூட நம்ம நிற்கிறத பார்த்துட்டு சும்மா விளையாட்டுக்காக உள்ளேருந்து ஏதோ ஒன்று திருப்பி ஒரு சவுண்டு கொடுக்குறாருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா டயர்லேருந்து டக்குன்னு காற்று பிடுங்கி அந்த வண்டி வந்து பண்ணால் நம்மள மாதிரியே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பாரு ஒரு ஒத்துமை, நம்மளும் பிரேக் டவுன், அவங்களும் பிரேக் டவுன். கடவுள் நமக்காக தான் அந்த வண்டி பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு போல. அந்த ஆட்டோக்காரன் ஆகிட்ட போய் கேட்கலாமா? அங்கே பொண்ணுங்களா இருக்காங்க. எப்படி? ஹாய், ஹியர் எனி மெக்கானிக் ஷெட், கார் மெக்கானிக் ஷெட். டே வாடா, அந்த மெக்கானிக் அண்ணா அந்த ஆட்டோக்காரன் கிட்ட போய் கேட்கலாம் வாடா. சரி வா, போய் டக்குன்னு கேட்டு வந்துடலாம் வா. भैया कार लॉक कार मैकेनिक से इधर 4 किलोमीटर, हाफ किलोमीटर 500 मीटर साहब, 4 किलोमीटर 4 किलोमीटर साहब. will you drop பண்ணு. டேய் போடா தே. வா வா வா. क्या पेट्रोल के मैकेनिक मांगेंगे? कार लागी, कार इनसाइड, कार की हाँ. ये तो मानगांव में मिल जाएगी, इधर नहीं. मानगांव 10 किलोमीटर आगे. 10 किलोमीटर போணுங்க. சரி டிராப் பண்ணிடுங்க. ஆளு டிராப் பண்ணனா 10 किलोमीटर, आल ड्रॉप करना था 4 किलोमीटर. मैकेनिकल इधर है, लेकिन तुमको क्या लगता है? मेरे को समझ में नहीं आ रहा. எமர்ஜென்சி भैया, इसको लेके जाता है ना मोटो भैया माटी से. சீக்கிரம் வாங்கடா. ஸோ ஆக்சுவலி ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. அச்சோ டேய், ஃபோனு கீனு காசு கீசு எல்லாம் உள்ளதாண்டா இருக்கு. டேய் என்னடா சைக்கோ சொல்றாங்க அவங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா, வராங்களாமா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றா. ஈர ட்ரெஸ்ஸோட உட்காந்துட்டு இருக்கு, குளிருதுரா. அவங்க கிட்ட சொல்லு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் வந்தேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் காருக்குள்ள இருக்குன்னு சொல்றா. அப்பதான் உடனே வருவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா கூட்டு வா. ஸோ டிடிஎஃப் சாஞ்சு கூட உட்கார முடியல. அதனால வந்து பண்ண பசங்களோட சட்டையை எடுத்து இப்படி வச்சு இப்படி சாஞ்சு உட்காந்துக்கிட்டேங்க. ஏன் வாசா நீ மற்றவங்க சட்டை போட மாட்டேன்னா? மற்றவங்க சட்டையெல்லாம் போடுவேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இவனுக்கு சட்டையை போட மாட்டேனுங்க. அவனுக்கு குளிச்சு 2 நாள் பக்கம் ஆச்சு, இல்லை 1 நாள் 1.5 நாள் பக்கம் தான் ஆச்சு. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போடல. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு யாரோட ட்ரெஸ்? இந்த பிளாக் கலரு சைக்கோதா. ஸோ என்னையே எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. நான் பாருங்க சொக்காவே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இனிமேல் என் வாழ்க்கையிலேயே சாவியை தெரியாமல் கூட உள்ள வச்சு லாக் ஆகிட மாட்டேன்ல. இது அவங்களோட மிஸ்டேக்டா, நம்ம லாக்கே பண்ணலடா. இது வந்து காரோட மிஸ்டேக் தாங்க. நான் லாக் பட்டனே அமுக்கல, அன்லாக் பட்டன் அமுக்கி உள்ளே ஓப்பன் பண்ணி எல்லா பொருளையும் வச்சு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இருக்கேன். சரி டிக்கி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் லைட்டாக தான் பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாலாம் லாக் ஆகிருக்காது. ஃபுல்லாக லாக் ஆனால் தான் நம்மால் வேணும் லாக் பண்ணுறது. லைட்டாக போய் அடிச்சுக்கும் போது லாக் ஆகிடுச்சு. கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஏன் தான் கொடுக்குறாங்களோ. புது கார்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வராதுல்ல.
பரவாயில்லப்பா. புது கார் பழைய காரில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காமாங்க. ஸோ மெக்கானிக்கை நான் சாப்பிட்டுட்டு இருக்காராமா, சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க பசங்க. டீட்டெயில்ஸ் வந்து என்ன இதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லோ கண்டினியூ பண்ணுறீங்க. மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. செல்லம் வந்துட்டீங்களா? என் தங்கம் வந்துட்டீங்களா? எப்படா திறக்க போறீங்க வண்டியை? ஏய் 2 பொண்ணுங்க ஸ்கூட்டியில் போனாங்கடா, அப்படி சிரிச்சுக்கிட்டு போகிறாங்கடா என்னை பார்த்துட்டு. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ 2 பொண்ணுங்க போனாங்கங்க ஸ்கூட்டியில், அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க என்னை பார்த்து. உண்மையாகவே என்னை பார்த்து அப்படி தான் போகணும், எனக்கு இப்படி தான் நிற்கிறேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி பொருள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதை வச்சு தான் நமக்கு ஓப்பன் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேங்க. ஏன் லேட்டுன்னு கேளுங்க. நேரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாரா? ட்ரைனிங் கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துக்கிறேன்னா சும்மா இல்லை, ஸ்பெஷல் மெக்கானிக்கு. சும்மா நினச்சிட்டிங்களா என்ன அவரு எவ்வளோ நேரம்? ஏன் சந்தோஷமா இருக்குடா. என்னடா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க சொல்றா? அதான் இதே மாதிரி ஒரு காரை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அதுக்கு எப்படி இதே மாதிரி உள்ள சாவி வச்சுட்டு திறந்து பார்த்துருந்தாரு. ஆமாம், திறந்து பார்த்து கூப்பிட்டு வந்துருக்கேன். அப்போ தான் வேலை தெரியுமா தெரியாதா அப்படின்னு. வேலை தெரியுமா தெரியாதா நம்பர் மாரி இருக்கா குமார்? நான் ட்ரை பண்ண போறேன்டா. பண்ணிட்டேன் போலதான்டா. திறந்துட்டாரா? புரா திறந்துடுச்சுடா. ஏடா திறக்க மாட்டேங்குது? டே அன்லாக் ஆயிடுச்சுடா. அண்ணா அந்த சுவிட்ச் அழுத்த சொல்லுங்கண்ணே. எந்த சுவிட்ச்? அந்த தள்ளுங்க. இதோ இங்க இருக்குது நம்ம சாவி. டேய் இங்க பாரு. எல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி ஒட்டி இருந்தேன்டா. திரும்பி மூடுறாதீங்க. இப்படி ஒட்டி இருந்தேன்டா. எல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்படிதான்டா வந்தேன். சறுக்குன்னு போய் மூடிக்கிச்சுடா. கடவுளே. இப்ப ட்ரக்கிங் போக முடியுமாடா? முடியாதா? பையா தன்யவாத் ஜி பையா. எவ்வளோ ஆச்சுன்னு என்ன பேசுற பையா? பரவாயில்ல, உனக்கு தரலாம், நீ எடுத்து. கண்ணாடிலாம் உடைக்கலாம்னு பிளான் போட்டுருந்தீங்க. நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன். அந்த டூலை நல்லா பார்த்து வச்சுக்கோங்கடா. டிடிஎஃப் அவங்க எப்படி கதவை திறந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கம்பி இருக்கு இல்லைங்க, இதை வந்து இப்படி வளைச்சிக்கிட்டாங்க. ஸோ வந்து இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இப்படியே உள்ளே விட்டு, இது லாக்கில் இருந்திருக்கும், இப்படியே விட்டு கரெக்டாக இங்கே வச்சு அவ்வளோதான், அன்லாக் ஆயிடுச்சு. ஓ சாவி எங்கே இருக்குது? பாக்கெட்டில் தான் இருக்கா? ஆனால் அது எப்படிடா ஒரு வேளை இப்படி இருந்திருக்குமோ, அதனால லாக் ஆகி வச்சு போலடா. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொம்பை வாட்டர் ஃபால்ஸ் போனோமா, இல்லை போகலையா, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோமா, இல்லை அடுத்த நாள் கிளம்பி போனோமா, ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ண வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்மளும் இப்போ போகலாம் அப்போ போகலாம் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 vlogல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நானாவது 10-12 vlogல வந்து கும்பே வாட்டர் ஃபால்ஸ் போகிறோன்னு சொல்லியிருப்பேன். அஜிமாப்பில் போயே ஆகணும்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படிப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம போவோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எபிசோட் 4ல் பார்ப்பீங்க. எபிசோட் 4 வந்து பண்ணால் நாளானிக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக vlog வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தினமும் காலையில் 11 மணிக்கு ட்வின் த்ரோட்லஸ் சேனலில் எப்போவுமே vlog வந்துகிட்டே இருக்கும். vlogs அண்ட் வீடியோஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப். அண்ட் டிடிஎஃப் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்களே நம்மளோட கார் வந்து லாக் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போனேன். ஆக்சுவலி நீங்கள் vlogல பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டதில் ஒரு 5% வச்சுக்கலாங்க. மீதி இருக்கக்கூடிய 95% நம்மளால் கேமராவில் வந்து பண்ண வீடியோவே எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அங்கே எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஈரத்துணிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு நல்ல வேலை வந்துட்டாங்க. நல்ல தரமான ஆளாக கூப்பிட்டு வந்தாங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 500 ரூபா கேட்டாங்க. நானுமே சரிங்க, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, எப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நம்ம கிறிஷ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நாளாக இருந்துட்டு மாட்டவே மாட்டேன்ட்டேன். இல்லை வேணாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்ததுனால பரவாயில்ல, 500 ரூபாவோடு போச்சுங்க. சப்போஸ் கண்ணாடி உடைச்சிருந்தோம்னா இன்னும் எவ்வளோ செலவாயிருக்கும், அதே மாதிரி எவ்வளோ சஃபர் ஆகியிருந்திருப்போம். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம vlog எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னாங்க, அந்த ஒரு ப்ராடக்ட் ஒர்த்துங்க, உள்ளே சூப்பராக மூச்சு விட முடியுது. ஸோ நான் கீழே வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மூக்கு பிடிச்சிட்டு வந்து மூச்சு விட ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த கையை எடுத்துகிட்டே நான் பாட்டுக்கு வந்து பார்த்தா ப்ரீத் பண்ண முடியுது சூப்பராக. மூக்குக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தா தண்ணி போகல. அதுக்கப்புறம் வந்து எப்போ மூக்குக்குள்ளே தண்ணி போகுதுன்னு வந்து பார்த்தா தண்ணி ஃப்ளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா
நம்மளை ஃபேஸ் பண்ணாமல் அதாவது எதிர்நீச்சல் அடிச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, அப்படி எதிர்நீச்சல் அடிக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குக்குள்ளே தண்ணி போகாதுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மூக்குக்குள்ளே தண்ணி போகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் வாங்கினேன், உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே டிப்ஸ் வந்து நம்ம vlog இதோட end பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. எல்லா எபிசோட்ஸும் பாருங்கள் டிடிஎஃப். இதுக்கப்புறம் போக 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 பயங்கர அல்டிமேட்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஓகே போயிட்டு இவ்வளோ வேகமாக பந்து வைப்போங்க. அந்த ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க. பை டிடிஎஃப் பார்த்து பார்த்து வாங்க. சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.